ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கூடுதலாக நாங்கள் எலக்ட்ரோசியோவில் நாங்கள் பேசிக் காம்போனன்ட்ஸை பற்றி தான் பார்த்து கொண்டு இருந்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். நாங்கள் இப்போ ஒரு மொஜூலை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இது ஒரு இசிஜி மொஜூல். பார்த்தா தெரியும், இது ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுற இசிஜி மொஜூல். இது சிப்புக்கு பேர் ஐசிக்கு பேர் AD 8232. அதை நான் இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே போட்டிருக்கேன் டேட்டா ஷீட்டை. இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பிறகு ப்ராக்டிக்கல் இது என்னென்ன இதில் பயன்படுத்துகிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த காட்டை ஃபிசிக்கலாக எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ஐசியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கெப்பாசிட்டர் பிறகு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடி நாங்கள் எங்களோட ஹார்ட் அண்ட் சிக்னலை பொறுத்து ஃபங்க்ஷன் ஆகும். ஹார்ட்டு கூட அடிச்சிச்சுன்னா நல்லா பிரைட்டாக அடிக்கும். ஹார்ட் அடிக்காட்டி அது நின்றும். இல்லாட்டி அதை கொஞ்சம் விட்டு அடிச்சிச்சுண்டா, நார்மலாக அடிச்சிச்சுண்டா லைட்டாக பற்றி கொண்டிருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெஸ் ஜாக் இருக்குது. இதை தான் சொல்கிறேன். இது நேரடியாக ஒரு டெலிஃபோன் ப்ரெஸ் ஜாக் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கனெக்ட் ஆகி அது அப்படியே ஹெல்த்தி பேட் இருக்கும். அது எங்கள் உடம்புல ஓட்டும். 3 ஹெல்த்தி பேட் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம்ஸ், ரைட் ஆர்ம்ஸ், பிறகு இன்னொன்று கோமன் இருக்கும். அதுக்கு ஒட்டி போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் அதில் வர சிக்னலை இந்த ஐசி மொஜூல் பண்ணி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நேரடியாக அவுட்புட் பின்னுக்கு இங்கே ஒரு அவுட்புட் பின் இருக்குது, இதுக்கு அனுப்பி விட்டுரும். பிறகு இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா 3 பின் இருக்குது. இந்த பின் ஃப்ரிட்ஜ் ஜாக்கில் கனெக்ட் ஆக பின் தான். அதை வெளியில் எடுத்து வச்சு வெளியில் தண்டிக்காங்க. கூடுதலாக எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுருந்தால் நாங்கள் இந்த பின்னை பயன்படுத்திக்கலாம். பிறகு இப்போ இந்த பாராமீட்டர் பார்ப்போம். ஓகே, கிரவுண்ட் பின் இருக்குது. கூடுதலாக இதை மாதிரி டிவைஸ் 3.3 வோல்ட் தான் பயன்படுத்துகிறது. பிறகு ஒரு அவுட்புட். அந்த அவுட்புட்டில் தான் எங்களுக்கு கிராஃபிக் தெரியும். பிறகு எல்ஜோ மைனஸ், எல்ஜோ ப்ளஸ் இருக்குது. எல்ஜோ மைனஸ் என்றால் லெஃப்ட் சைட் ஹெல்த்தி பேட்லேருந்து வர சிக்னல். எல்ஜோ ப்ளஸ் என்றால் ரைட் சைட் ஹெல்த்தி பேட்லேருந்து வர சிக்னல். இதைத்தான் எல்ஜோ மைனஸ், எல்ஜோ ப்ளஸ் என்று சொல்கிறாங்க. நாங்கள் இதை ப்ரோக்ராமில் எப்படி பயன்படுத்துகிறேன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அப்படின்னா. ஓகே, எஸ்டிஎன் இருக்குது. எஸ்டிஎன் பெரும்பாலும் நாங்கள் பாதிக்க மாட்டோம். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பேர் அதுதான். இதை பாருங்கள், இது ஒரு ப்ரீஸ் ஜாக். ஓகே, இதோட இதான் ஹெல்த்தி பேட் நினைக்கிறேன். இது ரைட் நினைக்கிறேன். ரைட், இது லெஃப்ட் ஹெல்த்தி பேட். இது கம். இந்த லெஃப்ட் ஹெல்த்தி பேடை நாங்கள் ஹார்ட் பக்கத்துலேயும் செஸ்டில் இருக்க லெஃப்ட் செஸ்ட்லேயும் ரைட் செஸ்ட்லேயும் போடலாம். இதை இடுப்பு கீழே போடலாம். எல்லாத்தையும் நாங்கள் இதை லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், இது இடுப்பு கீழே போடலாம், எங்களை விருப்பம். ஓகே, பிறகு இதான் வேறு பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் சிக்னல் போகுது அந்த மொஜூலுக்கு போய், அப்புறம் அந்த மொஜூல் ஆர்டுயினோக்கு அனுப்பி பிறகு இசிஜி சிக்னலை ஃபேப்ரிகேட் பண்ணுது. ஓகே, இந்த டிவைஸ் இந்த சைஸை பாருங்கள், எவ்வளோ குச்சி மொஜூல். இந்த மொஜூல் தான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும். இப்படி உங்களோட கையை அசைக்கும் போது ஆர்டுயினோ கை அது மாதிரி மெக்கானிக்கல் கை அது நீங்கள் அசைக்கிற மாதிரியே ஆடும். அது இப்படி இந்த சிக்னலை வச்சு தான் செய்யணும், இந்த இப்படியான ஐசியில் வச்சு தான் செய்யணும். அப்படியான விஷயத்துக்கு இது பெரும்பாலும் பயன்படுத்துது. இஓடிலேயும் பயன்படும் பெரும்பாலும். ஏனென்றால் நீங்கள் உங்களோட ஹார்ட்டை கவனித்து போட்டு அதை அதை இன்டர்நெட்டில் போட்டு உங்களோட டாக்டருக்கு அனுப்பும் சிக்னல் அலர்ட்டுகளை. இப்போ ஏதாவது சரியில்லாட்டி. ஆனால் இந்த மொஜூல் கொஞ்சம் பீசன்ஸ் இல்லை. நான் எஸ்ஏ பண்ணால் அது எஸ்ஏயில் கொஞ்சம் நாங்கள் அசைஞ்சால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஆகிறது குறையுது. ஒழுங்கான ஃபில்டரிங் இல்லை. இப்போ இதை நாங்கள் சும்மா நார்மல் மொஜூலாக தான் பயன்படுத்தலாம் பெரும்பாலும். சரியான காம்பேக்ட்.
இது நான் வாங்கின டூப்ளிகேட் தான் வாங்கினேன், ஒரிஜினல் இல்லை. நான் சைனாவில் தான் கமெண்ட் பண்ணேன். நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஓகே, பார்ட் 2ல் வந்து நான் ப்ராக்டிக்கல் வீடியோவை போடுறேன். ஓகே.